இதை மரணம் என்று கூறுவதை விட கொடுமையான சித்திரவதைகளின் கிளைமாக்ஸ் என்று கூட சொல்லலாம். அந்த அளவு கொடுமைகளை அனுபவித்த அந்த குழந்தையின் பெயர் அர்ஷத். கேரளாவில் பிறந்து 18 மாதங்களே ஆன அந்த குழந்தை அண்மையில்தான் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அந்த குழந்தையின் இரு கைகளிலும் கட்டுகள் போடப்பட்ட நிலையில் அதன் தாய் அகிலா அதனை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருந்தார். இது பற்றி பேருந்து நிலையத்தில் அகிலாவிடம் ஒருவர் கேட்டபோது சைக்கிளில் இருந்து குழந்தை கீழே விழுந்து விட்டதாக கூறினார். அக்குழந்தை விரைவில் குணமடைய வேண்டும் என்று அனைவரும் இந்த வீடியோவின் கீழ் பிரார்த்தனை செய்து பதிவிட்டிருந்தனர். இந்நிலையில்தான் கடந்த 29ஆம் தேதி குழந்தை அர்ஷத் சாப்பிட்ட போது தொண்டையில் உணவு சிக்கிக் கொண்டு மயங்கி விட்டதாக கூறி தாய் அகிலா பனாவூர் மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு வந்திருந்தார். அக்குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் காவல்துறைக்கு தகவல் கூறினர். காரணம், அந்த பிஞ்சு உடலில் 50க்கும் அதிக இடங்களில் காயங்கள் இருந்தன. உடல் முழுவதும் சிகரெட்டால் சுட்ட வடுக்கள், காயங்கள், கைகள் கால்களில் எலும்பு முறிவுகள், குழந்தையின் பிறப்புறுப்பு உட்பட உடல் முழுவதும் எண்ணற்ற காயங்கள், இரத்த கட்டுகளாக இருந்தன. சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை இறந்தே விட்டது. உடற்கூறாய்வில் அந்த குழந்தையின் உள்ளுறுப்புகளிலும் காயங்களும் இரத்த கசிவுகளும் இருந்தது தெரிய வந்துள்ளது. இது பற்றிய விசாரணையில்தான் அதிர்ச்சிகர உண்மைகள் தெரிய வந்தன. அகிலா கருவுற்றிருந்த சமயத்தில் அவரது கணவர் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தார். அதன் பின்னர் அஷ்கர் என்பவருடன் அகிலா சேர்ந்து வாழ ஆரம்பித்திருந்தார். பனாவூரில் நெல்லிக்குன்னு என்ற இடத்தில் வாடகை வீட்டில் இவர்கள் வசித்தனர். முதல் கணவரின் குழந்தை என்பதால் அர்ஷத் பிறந்தது முதலே அந்த குழந்தையை அஷ்கர் துன்புறுத்தி வந்துள்ளார். குழந்தையை அடிப்பதும் தூக்கி வீசுவதும் சிகரெட்டால் சுட்டு காயப்படுத்துவதுமாக இருந்த நிலையில் இதனை தாய் அகிலா தடுக்காமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். குழந்தையின் நிலையை கண்டதும் அகிலாவின் தாய் மற்றும் முதல் கணவரின் குடும்பத்தினர் அந்த குழந்தையை தங்களிடம் ஒப்படைக்குமாறு பலமுறை கேட்டிருந்தனர். ஆனால் அகிலா அதனை மறுத்து குழந்தையை தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருந்தார். இந்நிலையில்தான் குழந்தை உயிரிழந்துள்ளது.